ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி Q&A வீடியோ போடுறேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ ஒரு 5 கொஸ்டின் சில பேர் அனுப்பிச்சிருந்தாங்க. சரி, ஆக்சுவலாக வந்து கொஸ்டின் சென்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி நீங்கள் அனுப்புறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சரி, ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக டாபிக் உள்ள போயிடலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, தமிழ் தேசியத்துக்குள்ளே நீங்கள் எப்படி இன்வால்வ் ஆனீங்க, எப்படி வந்தீங்க, உங்களுக்கு அதில் எப்போ இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின். ஆக்சுவலாக வந்து எனக்கு 2016 வர எனக்கு தமிழ் தேசியம்னா என்னன்னு கூட தெரியாது. அந்த வார்த்தையை கூட நான் கேள்விப்பட்டதில்லை. அதுதான் உண்மை. தமிழ் தேசியம்னா இதில் ஃபஸ்ட்லேருந்து எப்படின்னா எனக்கு பாலிடிக்ஸ்லேருந்து எப்படி இன்ட்ரெஸ்ட்னால் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, சின்ன வயசுலேருந்து நியூஸ் பேப்பர்லாம் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாலிடிக்ஸில் ஓரளவு இவங்க தான் சீஃப் மினிஸ்டர், இவங்க தான் தமிழ்நாட்டில் எவ்வளோ தொகுதி இருக்குது, அந்த அளவுக்கு பேசிக் நாலேஜெல்லாம் ஓரளவு இருந்துச்சு. மற்றபடி சின்ன வயசுலேருந்து எனக்கு எப்படி ஒரு மைண்ட் செட்னால் வந்து டிஎம்கே ஆட்சிக்கு வந்தால் வந்து சென்னையெல்லாம் கொஞ்சம் பிரிட்ஜெலாம் கட்டுவாங்க, நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, சென்னை அழகாக இருக்கும். அப்போது அந்த டைமில் வந்து ஜெயலலிதா என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப வந்து ஒரு மாதிரி சர்வாதிகாரி அப்படின்ற மாதிரி அவங்க அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. எனக்கு அந்த டைமில் தெரியாது. ஸோ அப்படி இருந்தால் தான் வந்து சில விஷயம்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு சின்ன வயசுலேருந்து டிஎம்கே மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் அந்த டைமில். ஏன்னா பிரிட்ஜெல்லாம் சென்னை எனக்கு எப்பவுமே சின்ன வயசுலேருந்து சென்னை அழகாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். என் ஊர் எப்பவுமே அழகாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை. ஸோ சென்னை அவனுக்கு எதுக்கு பிரிட்ஜு கட்டினானுங்கன்றது லேட்டர் ஸ்டேஜில் தான் எனக்கு தெரிய வந்துச்சு. அவனுக்கு எது பண்ணாலும் கரையத்தோடு தான் பண்ணுவானுங்க. பட் ஆனால் வந்து சின்ன வயசில் அந்த புரிதல் இல்லாமல் இருந்ததுனால எனக்கு சின்ன வயசில் டிஎம்கே மேலே ஒரு சாஃப்ட் கார்னர். 2006 வந்து கலர் டிவி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் செம்ம சந்தோஷம், கலர் டிவி வரப்போகுது அப்படின்ட்டு. பட் ஆனால் நம்ம அவங்களோட கேபிள் கனெக்ஷன் போடுறதுக்காக தான் அந்த கலர் டிவியை கொடுத்தானுங்கன்றது அதுக்கப்புறம் அரசியல் புரிதல் வந்ததுக்காக தான் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து என்னோட ஸ்டார்டிங்கில் இருந்த அரசியல் புரிதல். ஏன்னா ஓட்டிங் எப்போ நான் ஃபஸ்ட்டு போட்டேன்னா ஃபஸ்ட்டு நான் ஓட்டு போட்டது பார்த்தீங்கன்னா யாருன்னா விஜயகாந்துக்கு தான் போட்டேன். ஆனால் இது வரையும் டிஎம்கே போட்டதே இல்லை. அந்த ஒரு விஷயத்தில் எனக்கு கொஞ்சம் சந்தோஷம். இது வரையும் நம்ம அவங்களுக்கு போட்டது கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வாட்டி ஏடிஎம்கேக்கு போட்டிருக்கேன், ஒரு வாட்டி கேப்டனுக்கு போட்டிருக்கேன், இன்னொரு வாட்டியும் கேப்டனுக்கு தான் போட்டான்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் என்னோடய ஸ்டார்டிங். பொலிட்டிக்கலில் எப்போது ஸ்டார்டிங் அப்படின்ச்சு. அதுக்கப்புறம் சும்மா வந்து நம்ம 2016-17 வந்து வீடியோஸ்லாம் பார்ப்போம் இல்லையா, அந்த டைமில் யூடியூப் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆன ஸ்டேஜ். அந்த டைமில் பார்க்கும்போது ஏதோ ஒரு ரெட்பிக்ஸில் ஒரு வீடியோ, இன்னும் கூட நல்லா இருக்கு, நல்லா ஞாபகம் இருக்குது. ரெட்பிக்ஸில் தான் ஃபஸ்ட்டு சீமான் அண்ணன் வீடியோ பார்த்தேன். சும்மா பார்த்துன்னே இருந்தேன். அவர் பேசும்போது கரெக்டாக தானே பேசுகிறாரு, ஆமாம்ல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம அல்காரிதம்லாம் தெரியல யூடியூப்பில், நம்ம ஏதாவது ஒரு வீடியோ பார்க்க ஆரம்பிச்சோன்னா கண்டினியூஸாக வந்து அதே மாதிரி தான் வர ஆரம்பிச்சிடும். ஸோ எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோஸ் பார்க்கும்போது சீமான் அண்ணன் வீடியோஸாக கண்டினியூஸாக வர ஆரம்பிச்சது. ஸோ அவரோட வீடியோஸ் கண்டினியூஸாக பார்க்க ஆரம்பித்தேன். எந்த அளவுக்கு பார்க்க ஆரம்பிச்சேன்னா, அண்ணன் அந்த டைம்லலாம் 2 மணி நேரம்லாம் பேசுவார் ஒரு மீட்டிங்கில். பயங்கரமாக என்ன சொல்கிறது, இப்போ இருக்கிற சீமான் அண்ணன் ஸ்பீச்லாம் வந்து கம்மின்னு சொல்கிறது தான் என்ன மீன் பண்ணுறேன்னா வந்து அந்தளவு என்ன சொல்கிறது, ஸ்ட்ராங்காக இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம்லலாம் 2016 பிரித்து விட்டுருந்தார். அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கும் அவர் பேசும்போது. அப்படியே வெறி வரும், இப்போவே போய் சேர்ந்தனோடா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் எது டேர்னிங் பாயிண்ட் தமிழ் தேசியத்துக்குள்ளே நான் வந்தது அப்படின்னா வந்து ஆர்கே நகர் எலெக்ஷன். அந்த டைமில் வந்து ஜெயலலிதா அம்மா இறந்துட்டாங்க இல்லையா, அந்த டைமில் வந்து எலெக்ஷன் வச்சுருந்தாங்க. எலெக்ஷன் வச்சப்போ நாம் தமிழர் வழக்கம் போல் எல்லா எலெக்ஷனும் கண்டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா. சில பேர் மாதிரி கட்சி ஆரம்பித்து 2024 கட்சி ஆரம்பித்து நான் அப்புறமா கண்டெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறது இல்லாமல் எல்லா எலெக்ஷனும் கண்டெஸ்ட் பண்ணுற ஒரே கட்சினா அது நாம் தமிழர் கட்சி தான். ஸோ அந்த மாதிரி கண்டெஸ்ட் பண்ணும்போது எனக்கு ஆசை. நிறைய வீடியோ பார்த்துட்டேன் இல்லையா, பார்க்கும்போது சரி எப்படி இருக்குது அவங்களோட இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நேரில் போயிட்டேன், ஆர்கே நகர் போயிட்டேன். நானும் என் ஃப்ரெண்டு தான் போகணுன்னு நினைக்கிறேன். போயிட்டு
பார்த்தோம். எனக்கு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அவங்களோட அரசியல். இப்போ எப்படி நம்ம எல்லாரும் ஆச்சரியமா பார்க்குறோம். எனக்கு அந்த 2017லயே வந்து நான் வந்து அதெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கேன் நேர்ல, டைரக்ட்டா. அதுக்கப்புறம் ஓகேடா, இதுக்கு மேலலாம் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. நம்ம கட்சியில சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு, ப்ராப்பரா வந்து இது நாம் தமிழர் .comல போயிட்டு ஜாயின் பண்ணி கார்ட்லாம் வாங்கி, அதுக்கப்புறம் கொளத்தூர்ல ஒரு கொஞ்ச நாள் ஆக்டிவா ஆக்டிவா வந்து கொஞ்சம் ஓரளவு தான், ரொம்பலாம் ஆக்டிவா இருக்க மாட்டேன். ஓரளவு கொஞ்சம் ஆக்டிவா இருந்து அந்த டைம்ல போஸ்டிங்லாம் வந்து வாங்கி அது கொஞ்சம் பெருமையா இருந்துச்சு அந்த டைம்ல. அது வந்து எப்படி சொல்றது, நாம் தமிழரோட பீக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2017 to 2019 அது வந்து கட்சி பயங்கரமா வளர்ச்சி அடைஞ்ச ஒரு டைம். அந்த டைம்ல தான் வந்து ஆக்சுவலா தமிழ் தேசியத்துக்கு எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சது காரணம் வந்து நிறைய யூடியூப் வீடியோஸ் தான். அருண் பிரசாத் ஆகட்டும், அதுக்கப்புறம் மனோஜ் மேடி, அப்புறம் தமிழ் நேவிகேஷன், அப்புறம் உங்கள் நண்பன் ஹேமந்த், இந்த மாதிரி வீடியோஸ்லாம் எனக்கு கண்டினியூஸாக வந்து ஹிஸ்ட்ரி பற்றின வீடியோஸ்லாம் நிறைய வரும். அந்த டைமில் ஹிஸ்ட்ரி பற்றி படிக்கும் போது நம்ம எப்படி இருந்திருக்கோம், எப்படி வாழ்ந்திருக்கோம், அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அது வந்து அண்ணன் வந்து சொல்லுவார், டேய் நீ எப்படியாப்பட்ட ஒரு இனத்தில் பிறந்த தெரியுமாடா அப்படின்னு. அவர் சொன்னதும் எனக்கு அவங்க பேசுகிறதும் ஒரு மாதிரி இன்டர் கனெக்ட் ஆகி ரொம்ப அதில் ஈடுபாடு வந்துருச்சு தமிழ் தேசத்துக்கு மேலே. அதுக்கப்புறம் வந்து 2019 நான் சொன்னால் பயங்கர பீக். அந்த டைமில் தான் லோக்சபா எலெக்ஷன் வந்தது. நாம் தமிழர் வந்து பயங்கரமான ஒரு ஜம்ப்பு. 4 லட்சம் ஓட்டுலேருந்து 16 லட்சம் 17 லட்சம் ஓட்டு வாங்கணும். அந்த டைம்லலாம் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து அந்த டைமில் தான் அந்த கமல் வந்தான். கமல் வந்து ஓட்டை பிரித்து ஒரு 3.5% ஓட்டை பிரிச்சுட்டு போனான். அந்த டைமில் இல்லைன்னா அப்போவே நாம் தமிழர் 7% கிட்ட வாங்கியிருக்கோம். சாலிடாக ஒரு 6% வாங்கியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டைமில் அவன் ஓட்டு பிரிச்சுட்டு போனான்னா, அதோ இப்போ ஒருத்தன் இருக்கான்ல, அதே மாதிரி அந்த டைமில் ஸ்டார்டிங்கில் அவன் ஒருத்தன் ஓட்டு பிரிச்சுட்டு போனான். அதுக்கப்புறம் 2019 அதுக்கப்புறம் கொஞ்சம் என்ன சொல்கிறது, கட்சிக்கு எப்படின்னா கல்யாண சுந்தரம் அண்ணா வந்து கட்சியை விட்டு போயிட்டார். ராஜீவ்காந்தி கூட அவன் எச்ச பையன். பட் ஆனால் கல்யாண சுந்தரம் அண்ணா வந்து கட்சி விட்டு போனோன்னே எனக்கு வெறுத்து போச்சு. ஏன்னா எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். சீமான் அண்ணதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது கல்யாண சுந்தரம் அண்ணன். ஒரு மாதிரி ஜென்டிலாக பேசுவார், கரெக்டாக பேசுவார். கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து வந்தவர். ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் அவரும் இப்போது ரொம்ப மாறிட்டார். அந்த டைமில் எனக்கு சீமான் அண்ணன் இருந்ததுக்கப்புறம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் போனதுக்கப்புறம் சீமான் அண்ணன் மேலேயே எனக்கு கொஞ்சம் கோவம். என்ன இப்படி பண்ணிகிட்ருக்காரு, இதெல்லாம் சரியே இல்லை, எத்தனை வருஷமாக அவர் கட்சிக்காக உழைச்சார் அப்படின்ட்டு நானும் கட்சியிலேருந்து விலகலாம் அப்படின்ட்டுலாம் பயங்கரமாக போஸ்ட்லாம் போட்டு அந்த டைமில் ஒரு மாதிரி இருந்துச்சு, ஒரு மாதிரி கச்சமச்சான்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஒரு வருஷம் நான் வந்து சுத்தமாக ஈடுபாடே இல்லாமல் இருந்தேன். எல்லாரும் மாதிரி தான் இவங்க போல் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் 2021 எலெக்ஷன் வரப்போகுது, கிட்ட வரப்போகுது. அப்புறம் உட்காந்து நான் யோசிக்கிறேன், நம்ம யாருக்கு சப்போர்ட் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது ஒரு கட்சியாக எடுத்து பார்க்கும்போது எப்படி பார்த்தாலும் எனக்கு நாம் தமிழர் தவிர வேறு எதுவுமே தோண மாட்டேது. என்ன வகையில் பார்த்தாலும் எனக்கு அவங்கக்கிட்ட தான் போகணும் அப்படின்ற மாதிரி. டிஎம்கே கிட்ட என்ன ஒரு ரீசன் வச்சு நான் அவங்கள சப்போர்ட் பண்ணுறது? டிஎம்கே எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏடிஎம்கே வந்து ஓகே, பட் ஆனால் வந்து எதுக்கு நம்ம தான் தமிழ் தேசியமாச்சே, நம்மளுக்கு எதுக்கு மறுபடியும் ஒரு திராவிட கட்சிக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த டைமில் எனக்கு விட்டேன். சரி, எங்கே போனாலும் கடைசியில் இதான் போல அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை வந்துருச்சு. ஸோ மறுபடியும் நாம் தமிழருக்காக கஷ்டப்பட்டுன்னு சொல்ல முடியாது, எவ்வளோ என்னால் இது பண்ண முடியுமோ பண்ணி ஓரளவு ஒரு 6.5% நாம் தமிழர் வந்ததை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகேடா அப்படின்னு. ஆனால் வந்து 2019 எலெக்ஷன் என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னா வந்து அந்த டைமில் நம்மளும் பேச்சுலராக இருந்த டைமாக மே மாதம் எலெக்ஷனு பயங்கர பீக்காக எல்லாருக்கிட்டையும் பேசி கன்வின்ஸ் பண்ணி ஒரு 400-500 ஓட்டு நானே நாம் தமிழருக்கு கூட வச்சுருக்கேன். அது எனக்கு அந்த டைமில் ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. இன்னும் கூட அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் இருக்குது. இந்த டைமில் டிஎம்கேக்கு ஓட்டு போடுறவன் பயங்கர டிஎம்கே சப்போர்ட்ரு, அவனெல்லாம் கூட வந்து உனக்காக நான் போடுற மச்சான் நாம் தமிழருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கரமான ரஜினி ஃபேன் அவங்களாம் நாம் தமிழருக்கு போட்டு அது வந்து ஒரு செம்ம ஃபீலாக இருந்துச்சு. 2019 எலெக்ஷன் மறக்கவே முடியாது என்னால். அதுக்கப்புறம் 2024 எலெக்ஷன் வழக்கம் போல் என்ன சொல்கிறது, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அளவுக்கு பயங்கர ஜம்ப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்ல ஜம்ப்பு, ஒரு 8% வாங்கி ஒரு மாநில கட்சி அங்கீகாரம் வரும்போது
ஓகேடா ஃபைனலாக ஒரு ஒரு படியை தாண்டிட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வந்து என்னன்னா 2024 எலெக்ஷனில் இப்போ சொல்கிறானுங்களே எங்களை ப்ரெஷர் பண்ணுறாங்க, அமுக்குறாங்க, பிதுக்குறாங்கன்னு. 2024 எலெக்ஷன் நாம் தமிழர் கட்சி என்ன ஃபேஸ் பண்ணிச்சுன்றதை இவனுங்களாம் ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டேனுங்க. எலெக்ஷனுக்கு 20 நாள் முன்னாடி சிம்பிள் கொடுக்குறானுங்க மைக்குன்னு சொல்லிட்டு. அதை கொடுத்து அதை நம்ம மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொண்டு சேர்த்து 20 நாள் முன்னாடி ஒரு சிம்பிளை எடுத்துன்னு போயிட்டு கொண்டு சேர்க்கறதுலாம் எவ்வளோ பெரிய விஷயன்றது இப்போ இருக்கிற சில பேருக்கு தெரியாது. ஸோ அதை வந்து கொண்டு போய் சேர்த்து அது 8% ஓட்டு வாங்கி மாநில கட்சியை அங்கீகாரம் பண்ணி அது அதுக்கப்புறம் வந்து ஓகே இதுக்கு மேலே நம்ம எந்த கட்சிக்கும் போக மாட்டோம் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நடுவில் ஒருத்தர் வந்தார். அந்த டைமில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓகே நம்மளும் அவரும் வந்து கூட்டணி வச்சு ஓரளவு வந்து கண்டிப்பாக வந்து சேஞ்சை கொண்டு வந்துட முடியும் அப்படின்ற மாதிரி நான் நம்பினேன். ஏன்னா வந்து அந்த டைமில் விஜய் அண்ணாவும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான என்ன சொல்கிறது ஃபயர் விடுற படத்தெல்லாம் நடிச்சிருந்தாரு. அது மெர்சல் ஆகட்டும், மெர்சல்லாம் சீமான் அண்ணன் பேசினது தான் ஃபுல்லாக மெர்சல். இலவச மருத்துவம் வேறு யார் பேசியிருக்கா? மெர்சல் ஆகட்டும், சர்க்கார் ஆகட்டும் இலவசங்களை எதிர்ப்பார். ஆனால் இப்போயே அவர் 2500 கொடுப்பேன்னு சொல்லுவார். ஸோ அந்த டைமில் நான் நம்பினேன். ஸோ விஜய் அண்ணா இப்படிலாம் பண்ண மாட்டார் அப்படின்ற மாதிரி. அந்த டைமில் இதான் நம்பி கடைசியில் ஏமாந்து போய் ஓகே இதுக்கு மேலே இப்போ அடிக்கிறதுனா ஃபஸ்ட்டு அது உங்களை தான் அடிக்கணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து ஸோ இப்போ அது போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் வந்து நான் ஃபுல்லாக சொன்னேன்னா என்னன்னு தெரில. பட் ஆனால் இதுதான் நான் தமிழ் தேசியத்துக்குள்ளே எப்படி வந்தேன்றத ஒரு பெரிய ரொம்ப 10 நிமிஷம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் அடுத்தது வந்து அடுத்த கொஸ்டின் வந்து சாரி கிரிக்கெட் எந்த அளவுக்கு பிடிக்கும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி. கிரிக்கெட் எந்த அளவுக்கு பிடிக்கும்னா சில டைமில் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து நமக்கு ஒரு துணையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா வந்து பயங்கர சில டைம்லாம் வந்து லைஃபே வந்து ரொம்ப கடுப்பாக இருக்கும் போதெல்லாம் வந்து எனக்கு கிரிக்கெட் ஆடுறதுனா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து கிரிக்கெட்னா உயிர். எந்த அளவு உயிர்னா வந்து நான்லாம் காலையில் போனேன்னா வந்து நைட்டு தான் வருவேன், 8 மணிக்கு தான் வருவேன். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு வந்து பிடிக்கும். நல்லா வந்து எல்லாரும் வந்து பேட்டிங் ஆடினே இருப்பாங்க, ஆனால் எனக்கு போலிங் போட்டுனே இருக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலாம் கணக்கே கிடையாது எவ்வளோ போலிங் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவு போலிங் போட்டிருக்கேன். போலிங் போடுறதுனா அவ்வளோ பிடிக்கும். அது என்னன்னு தெரில, எனக்கு சின்ன வயசுலேருந்து பேட்டிங் ஆடுறதோட போலிங் போடுறதுனா ரொம்ப பிடிக்கும். அது என்னன்னா அந்த டைமில் வந்து டிடி இல்லையா, டிடியில் வந்து ஆலன் டொனால்ட் போலிங் பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. என்னன்னா அந்த டைமில் வந்து அவர் போடுவார். அந்த டைமில் வந்து ஸ்லோ மோஷனில் காட்டுவாங்க. அப்போ வந்து அந்த பால் வந்து சீம் பொசிஷனில் அப்படியே போகும். போயிட்டு அப்படியே அவுட் ஸ்விங் ஆகி பேட்ஸ்மேனை நிக் பண்ணிட்டு கீப்பர் கிட்ட இல்லை ஸ்லிப்பு கிட்ட போகிற அந்த அந்த ஒரு இது இருக்கு இல்லையா, அந்த ஒரு மொமெண்ட் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எப்படி இந்த எப்படி இந்த மாதிரிலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆலன் டொனால்ட் ரொம்ப பிடிக்கும். நிறைய பேருக்கு யாருன்னு தெரியாது, வேணா கூகுள் பண்ணி பாருங்க. அவர் எவ்வளோ பெரிய லெஜண்ட், சவுத் ஆப்பிரிக்கன் லெஜண்ட். அவர் பயங்கரமான ஒரு ஃபாஸ்ட் போலர். அவர் பார்த்தாலே அப்படியே பயமாக இருக்கும். பேட்ஸ்மேனாக ஓட்டும் இந்த மாதிரி. எனக்கு சின்ன வயசில் சவுத் ஆப்பிரிக்கன் டீம்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் தான் ஆஸ்திரேலியான்னு மாறிச்சு. ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு பிடிச்ச டீம் எதுன்னு கேட்டிங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கன் டீம் தான். அந்த அளவு எனக்கு பிடிக்கும். இன்னும் கூட அந்த அந்த காலகட்டத்தோட பிளேயிங்கில் வேணால் அப்படியே கூட நான் சொல்லுவேன். லான்ஸ் க்ளோசர் ஆகட்டும், ஆலன் டொனால்ட் ஆகட்டும், ஹர்ஷல் கிப்ஸ் ஆகட்டும், ஜாக் ரோடால்ஃப் ஆகட்டும், எனக்கு எல்லாம் செம்ம டீம். அது ஒரு மாதிரி சூப்பரான ஒரு டீம். ஜாக்கஸ் காலிஸ் அந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் போலிங் மேலே அவ்வளோ பைத்தியம். அந்த டைமில் தான் வந்து ஃபாஸ்ட் போலிங் ஜாம்பவாங்கள்லாம் வாழ்ந்த காலகட்டம் அது. மெக்ரா ஆகட்டும், பிரெட்லி ஆகட்டும், சாரி இந்தியன் ஃபாஸ்ட் போலிங் ஆலன் டொனால்டுக்கு அப்புறம் எனக்கு ஜவஹர் ஸ்ரீநாத் ரொம்ப பிடிக்கும். ஸ்ரீநாத் முக்கியமாக எனக்கு ஃபாஸ்ட் போலிங் பிடிச்சதுக்கு நான் போடணும் அப்படின்னு 2 பேர் தான். ஒன்று ஸ்ரீநாத், இன்னொன்று வந்து ஆலன் டொனால்ட். அதுக்கப்புறம் தான் லேட்டர் பார்ட்டில் எனக்கு மெக்ரா ரொம்ப பிடிக்கும். மெக்ரா போலிங் எவ்வளோ சின்ன வயசில் எங்கள் வீட்டில் டிவி இல்லை, நாங்கள் வேறு ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் தான் போய் பார்ப்போம். அந்த டைமில் ஆஸ்திரேலியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்லாம், டெஸ்ட் மேட்ச்லாம் சூப்பராக இருக்கும். அவங்க வீட்டில் வந்து ரொம்ப நேரம் பார்க்க முடியாது. பட் ஆனால் வந்து ஏன்னா வெஸ்ட் இண்டீஸில் நடக்கிற மேட்ச்லாம் மிட் நைட்டில் இந்த மாதிரி டைமில் தான் ரொம்ப லேட்டாக நடக்கும். எனக்கு அந்த மாதிரி டைமில் கூட மெக்ரா போலிங்காக ரொம்ப நேரம் அவங்க வீட்டிலேருந்து பார்த்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரும்போது திட்டுலாம் வாங்கின்னு வந்துருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு அந்த டைமில் இருக்கிற ஃபாஸ்ட் போலிங் மேலே அவ்வளோ பைத்தியம். அதான் சொல்கிறேன்னு எனக்கு வந்து என்ன சொல்கிறது,
கிரிக்கெட்டை பற்றி நான் ஒரு தனியாக வீடியோவே நான் போடுறேன். எனக்கு கிரவுண்டில் இறங்கி விளையாடுறதுனா அவ்வளோ இஷ்டம். என் கவலையெல்லாம் மறந்து ஒரு இடத்துல இருக்கேன்னா அது ஒன்று சினிமா தேட்டரு, இன்னொன்று வந்து கிரவுண்டு. இதோட நான் கிரிக்கெட்டை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அது நான் எல்லாத்தையும் ஃபுல்லாக சொல்கிறேன். எனக்கு கிரிக்கெட் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, யார் எனக்கு கற்றுக் கொடுத்தா அப்படின்றதுலாம் ஃபுல்லாக சொல்கிறேன். இது இப்போ வரைக்கும் அது போதும். அடுத்த கொஸ்டின் வந்து விஜய் அண்ணா இப்போவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறேன். விஜய் அண்ணா மேலே எனக்கு என்னென்னா ஒரு எனக்கு சின்ன கோவம் என்னென்னா நம்ம வச்சு அவர் இது பண்ணிட்டாரோ அப்படின்ற ஒரு வருத்தம் மட்டும்தான். மற்றபடி அவரை பிடிக்காதுன்னு எப்படி சொல்ல முடியும். எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர்னா அது விஜய் அண்ணன் தான். எந்த அளவுக்கு பிடிக்கும்னா வந்து நான் சொல்லியிருக்கேன்ல, எனக்கு அவர் என்னோட மொபைலில் அவரோட ஃபோட்டோஸ் மட்டும்தான் நிறையா இருக்கும். அந்த அளவு ஃபோட்டோஸ் இருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எனக்கு காலைல ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, எனக்கு ஏன் இப்போ நான் சொன்னல நம்ம வச்சு ஒரு மாதிரி ஏமாற்றிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு எனக்கு அஜித் கிட்ட பிடிக்காத விஷயம் என்னென்னா வந்து ப்ரொடியூசருக்காக எதுவுமே பண்ண மாட்டார், வீட்டை விட்டு வெளில வர மாட்டார், ஒரு ஆடியோ லான்ச் கூட அட்டன் பண்ண மாட்டார். அப்படின்ற மாதிரி இருக்கும்போது எங்கள் விஜய் அண்ணன் பார்த்தீங்கன்னா வந்து ஆடியோ லான்ச் ஆகட்டும், எல்லாருமே வந்து ஒரு ஃபேன்ஸ் எங்கேஜாக வச்சுக்கிறதாகட்டும், அவர் பண்ணுறதுலாம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எத்தனை பேரை நான் கலாய்ச்சிருக்கேன்றது எனக்கு தான் தெரியும். உங்களால் வீட்டை விட்டே வெளில வர மாட்டாரா, நீங்களாம் பேசவே கூடாது, ஒழுங்காக சைலண்ட்டாக போயிடணும். அப்படிப்பட்ட ஒரு விஜய் அண்ணன் ஒரு எலெக்ஷனுக்கு வந்துட்டு ஒரு கட்சி ஆரம்பித்து இப்படி இருப்பார் நான் சத்தியமாக எக்ஸ்பெக்டே பண்ணல. இன்னும் கூட நான் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா டிவிக்கு அவங்க பண்ணுற அரசியல் மேலே தான் எனக்கு சுத்தமாக ஈடுபாடே கிடையாது. தவிர எனக்கு விஜயனை ஜெயிக்கணும், ஒரு எம்எல்ஏ ஆகணும் அப்படின்ற ஆசைலாம் இருக்குது. பட் ஆனால் வந்து அவங்க பண்ணுற அரசியல் தான் வந்து திராவிட அரசியலோட மோசமாக இருக்கோ, இல்லை அவனுங்க அரசியல் பண்ணுற மாதிரியே இருக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தம் தான் வந்து விஜய் அண்ணா மேலே. மற்றபடி எனக்கு இப்போவும் வந்து ஜனநாயகம் வந்தேன்னா ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தான் போவேன். இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிற டேட்டு கூட நான் அவ்வளோ வாட்டி டிக்கெட் எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு இருந்தேன். பெங்களூரில் பார்க்கலாமான்னு செக் பண்ணேன். விஜய் அண்ணா மேலே இருக்கிற பாசம்லாம் என்றைக்குமே குறையாது. அது எப்போ இருந்தாலும் அவர் மறுபடியும் சினிமாவுக்கு வந்தாலும் எனக்கு எந்த அளவு விஜய் அண்ணா பிடிக்குமோ அந்த அளவு தான் பிடிக்கும். மற்றபடி வந்து இந்த விஷயத்தினால கம்மியாச்சா அப்படின்னு கேட்டால் தெரியல. அது கம்மியாச்சான்றது மறுபடியும் நான் தியேட்டரில் போயிட்டு அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணும்போது தான் தெரியும். ஆனால் வந்து எனக்கு அப்படி நடக்காதுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா வந்து தலைவர் அரசியலுக்கு வரேன்னு சொல்லும்போது எனக்கு அவர் மேலே கோவம் எனக்கு பிடிக்கல சுத்தமாக. ஆனால் வந்து அவர் படத்தில் ஒரு ஸ்க்ரீனில் வரும்போது எனக்கு அதெல்லாம் மறந்து சுத்தமாக மறந்துட்டேன். அந்த அவர் அரசியலுக்கு வரேன்ற அந்த போர்ஷனே மறந்து நான் சின்ன வயசுலேருந்து எப்படி ரஜினியை எனக்கு பிடிச்சி பார்த்தனோ அதே மாதிரி தான் நான் பிடிச்சி பார்த்தேன். ஸோ அதே மாதிரி தான் வந்து விஜயம் பார்ப்பேன்னு நான் நினைக்கிறேன். எந்த அளவுக்கு அது நடக்கும்ன்றது தெரில பார்ப்போம். எப்படி இருந்தாலும் படம் நடிப்பார், நிறைய படம் அவர் பண்ணுவார். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்த கொஸ்டின் வந்து சீமான் அண்ணன்கிட்ட பிடிக்காத விஷயம் என்ன? சீமான் அண்ணன்கிட்ட பிடிக்காத விஷயம் என்னென்னா எல்லாரையும் வந்து என்ன சொல்கிறது நம்பிடுவார். அதுதான் எனக்கு விஜய் விஷயத்துலேயே ரொம்ப ஸ்டார்டிங்கில் சப்போர்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் ஒரு விஷயம் வந்து. அதுவும் இல்லாமல் திருமாவளவனுக்கு சப்போர்ட் பண்ணுறதாகட்டும், வேல்முருகனுக்கு சப்போர்ட் பண்ணுறதாகட்டும், அவர் வந்து சில பேரை விட்டே கொடுக்க மாட்டார். எனக்கு அதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது அவர்கிட்ட. ஏன்னா அவனுங்க தான் ஒன்று பின்னாடி இவ்வளோ வச்சு செய்கிறானுங்க. திருமாவளவன்லாம் வந்து அவரோட பிறந்த நாளில் வேறு ஒரு ஆளுங்களை வச்சு உங்களை கேவலமாக பேசி அந்த மாதிரிலாம் பண்ணும்போது விஜய் இப்போ என்னென்ன கேட்கணுமோ எல்லாத்தையும் கேட்டு வச்சுட்டு கடைசியில் மீட்டிங்கில் வந்து உங்களே கலாய்ச்சதாகட்டும், இந்த மாதிரிலாம் ஈஸியாக வந்து நம்பிடுறாரோ அப்படின்ற மாதிரி. அதுவும் இல்லாமல் அரசியல் நாகரிகம்னு ஒன்று பண்ணுவார். அது சுத்தமாக பிடிக்காது. இது டிஎம்கே வீட்டுக்கு அவங்க போனதாகட்டும், ஸ்டாலினை மீட் பண்ணதாகட்டும், எனக்கு அதெல்லாம் வந்து இரிட்டேஷன் டு த கோர். ஏன்டா இந்த மனுஷன் இப்படி பண்ணுறாரு? இன்னும் கூட எனக்கு வந்து அதிலெல்லாம் உடன்பாடே சுத்தமாக கிடையாது. ஒருத்தருங்கள் எதிர்க்கணும்னா கம்ப்ளீட்டாக எதிர்த்துடணும், அவ்வளோதான். அவங்க நமக்கு எதிரினா எதிரி தான். அந்த மாண்பு ஹேரு இதெல்லாம் வந்து எனக்கு தெரில, அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுன்றது தெரில. இதுதான் எனக்கு சீமான் அண்ணன்கிட்ட பிடிக்காத விஷயம். அதனால அவருக்கு நிறைய பேக் ஃபயரும் ஆகுது. ஏன்னா சில பேர்லாம் கேட்கும்போது டிஎம்கே கிட்டேருந்து நீங்கள் காசு வாங்கிட்டு அப்படின்லாம் சொல்லும்போது, டேய் நாங்கள் உண்மையாக எதிர்க்கிறதே டிஎம்கே நாங்கள் தான்டா அப்படின்ற மாதிரி அவனுக்கு சொல்லும்போது, நம்ம வந்து அவங்ககிட்ட சொல்லும்போது அது வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் வந்து தேவையில்லாமல் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு.
ஸோ இதுதான். அடுத்தது வந்து லாஸ்ட் கொஸ்டின். பெங்களூர். பெங்களூர் எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி. பெங்களூர் பிடிச்சிருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்ல ஊர் தான். அந்த அளவு மோசமான ஊர்லாம் கிடையாது. நம்ம ஒரு மைண்ட் செட்டில் வச்சுருப்போம் இல்லையா, அவங்களாம் இப்படி. பட் அந்த அளவு மாதிரிலாம் கிடையாது. பெங்களூர் ஒரு நல்ல ஊர் தான். சென்னையிலேருந்து இல்லை தமிழ்நாட்டிலேருந்து வரவங்களுக்கு ஒரு சேஃபான பிளேஸ் தான். மற்றபடி ரொம்ப டேஞ்சரான பிளேஸ் அப்படிலாம் கிடையாது. என்னன்னா எங்கள் காஸ்ட் ஆஃப் லிவிங் கொஞ்சம் ஜாஸ்தி. எது எடுத்தாலும் பயங்கரமான காஸ்ட்லி. ஃபுட்டு வந்து நமக்கு செட் ஆகுமானா ரொம்பலாம் செட் ஆகாது. நம்மளே நம்ம ஃபுட்டை பார்த்துக்கினா வந்து நல்லது. ஏன்னா வந்து இங்கே செய்கிறது நம்மளோட டேஸ்ட்டுக்கு அது செட் ஆகுமான்றது டவுட்டு தான். ஏன்னா எனக்கு ஒரு வருஷம் ஆகப்போகுது, எனக்கு இது வரையும் செட் ஆகலை. நம்ம செஞ்சு சாப்பிட்ற டேஸ்ட்டு வேறு, இவங்க செஞ்சு சாப்பிட்ற டேஸ்ட்டு வேறு. ஸோ இதுதான் பெங்களூர். அது பெங்களூரில் முக்கியமான இன்னொரு விஷயம் டிராஃபிக். பயங்கரமான டிராஃபிக்காக இருக்கும். எங்கே போனாலும் டிராஃபிக். சின்ன ஒரு பக்கத்தில் ஒரு இடத்துக்கு போனாலும் பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் பெங்களூரோட ஒரு நெகட்டிவ்ஸ்னு வச்சுக்கோங்களேன். பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஊர், நல்ல மனுஷங்க. யார் வம்புக்கும் போக மாட்டாங்க. யார் வம்புக்கும் பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்கன்னு கூட யாருக்கும் தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஊர். மற்றபடி இங்கே சுற்றி பார்க்குறதுக்கெலாம் பெருசாக நம்ம சென்னை மாதிரிலாம் இடம்லாம் கிடையாது. ஓகே, மால்ஸ் இருக்குது. மற்றபடி எனக்கு தெரியலையா என்னன்றது தெரியல. பட் ஆனால் இது வரையும் நான் பெருசாக வந்து இந்த ஊரில் வந்து பயங்கரமாக இந்த இடம்லாம் இருக்குது அப்படின்றதுலாம் எனக்கு தெரியல. ஸோ இதுதான். பட் என்ன தான் பெங்களூர் இருந்தாலும் வந்து சென்னை தான். எனக்கு அந்த ஃப்ரைடே நைட்டு கிளம்பி சாட்டர்டே மார்னிங் அந்த பெரம்பூரில் வந்து சென்னையோட காற்றை சுவாசிக்கும் போது தான் எனக்கு வந்து அந்த ஒரு எனர்ஜியே வரும். மறுபடியும் வந்து சண்டே நைட்டு கிளம்பும்போது அவ்வளோ சோகமாக இருக்கும். அந்த ஃபீலிங்லாம் வந்து சொல்லவே முடியாது. அந்தளவு பெயின்ஃபுல்லான ஒரு வெளியூரில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம் அது. வாரம் வந்துட்டு போகிற எனக்கே பெயின்ஃபுல்லாக இருக்குன்னா, ரொம்ப மாதம் வராமல் மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 மாதத்துக்கு ஒரு தடவை வரவங்களோட நிலைமையெல்லாம் என்னால் இமேஜினே பண்ணி பார்க்க முடியல. அவங்களுக்கெல்லாம் பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஓகே, இதுதான் வந்து 5 கொஸ்டின் நான் ப்ராப்பராக ஆன்சர் பண்ணணும்னு நம்புகிறேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின் கூட ரொம்ப நேரம் ஆன்சர் பண்ணிட்டேன். ஏன்னா அது வந்து ஒரு பெரிய டாபிக். அதான் நான் தமிழ் தேசியம் பற்றியும் கிரிக்கெட்டை பற்றியுமே நான் தனியாக ஒரு வீடியோவே போடலாம். அந்தளவுக்கு ஒரு பெரிய டாபிக் அது. இப்போ தான் வந்து வீடியோ முடிச்சுட்டு எடுத்து வைக்கலான்னும் போது ஒரு நண்பர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. கான்ட்ரவர்சியலான கொஸ்டின் கேட்டிருக்காரு. என்னன்னா வந்து பிஃபோர் மேரேஜ் உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்ட்டு. பாய்ஸ் ஸ்கூலில் படிச்சுன்றதுனால கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு சொல்லாதீங்க அப்படின்ட்டு. சரி, ஓகே, சொல்லிடலாம். நான் இப்போது என்னென்னா, அப்போது நாங்கள் சின்ன வயசுலேருந்து பாய்ஸ் ஸ்கூல் தான். 10th படிக்கிற வரையும் உண்மையாக சொல்கிறேன். இதை வந்து சும்மா வீடியோ கால்லாம் சொல்லல. 10th படிக்கிற வரையும் வந்து 9th வச்சுக்கலாம். 9th படிக்கிற வரையும் வந்து இந்த லவ் அப்படின்ற வேர்டை கேட்டாலே வந்து ஷி பேட் பாய் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லவ் பண்ணுற பசங்களை பார்த்தா சி உங்கள்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி தான் கெட்ட வார்த்தையும் வந்து அந்த டைம்லலாம் அவ்வளோலாம் பேச மாட்டோம். கெட்ட வார்த்தை பேசுகிற பசங்களை பார்த்தா ஐயோ கெட்ட பையன் போல அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 9th படிக்கும்போது சச்சின் படம் இருந்துச்சு. அந்த படம் தான் எல்லாத்துக்கும் காரணம். மறுபடியும் விஜய்னா தான் காரணம். அந்த படம் பார்த்துட்ட பிறகு லவ் மேலே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங். ஓகே, லவ் பண்ணலாம் போல இருக்கே, லவ் பண்ணால் தப்பு இல்லை போல இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. ஸோ நிறைய பேர் மேலே க்ரஷ்லாம் இருந்திருக்கு. கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுன்னு பார்த்தா என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு பேசவே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் எங்கேருந்து கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு நமக்கு. அந்த டைமில் வந்து ஆர்குட்னு ஒன்று இருந்துச்சு. அந்த டைமில் ஆர்குட்டில் வந்து ஒரு பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணி அந்த பொண்ணு ரிப்ளை பண்ணாலே வந்து லவ் பண்ண மாதிரி ஒரு சந்தோஷம் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டு. மற்றபடி வந்து கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படிலாம் யாருமே கிடையாது. க்ரஷஸ்லாம் நிறைய பேர் மேலே இருந்திருக்கு. பட் ஆனால் அந்த பேர்லாம் சொன்னால் வந்து கேஸ் ஆகிடும். ஸோ அதனால் அதெல்லாம் வேணாம். நிறைய பேர் மேலே க்ரஷஸ்லாம் இருந்திருக்கு. மற்றபடி வந்து சொல்லிக்கிற அளவுக்குலாம் எதுவுமே கிடையாது. இதுதான். கேள்வி கேட்குறீங்க, மாட்டி விட்ற மாதிரியே கேட்குறீங்க, வச்சுக்கிறேன்.